கோவையில் இன்று பிரதமர் ரோட் ஷோவை நிகழ்த்துகிறார். அதன் பிறகு கோவையிலேயே அவர் தங்குகிறார். அதன் பிறகு கேரளா செல்கிறார் நாளைய தினம். அப்புறம் திரும்பவும் சேலத்திற்கு வருகிறார். இதே போல் 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் தமிழ்நாடு வந்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கன்னியாகுமரியில். ஸோ இப்படி தமிழ்நாட்டை மையப்படுத்தி பிரதமர் அப்படின்ற சூறாவளி புயல் சுற்றி சுழன்று வருகிறது. இதுதான் அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. தேர்தல் தேதி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா? 2 மாதங்களில் 6 முறைக்கு மேலே வந்துட்டாரே பிரதமர் அப்படின்னு எழுப்புறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் பிரதமருடைய தென் மாநில விசிட்கள் அப்படின்றதும் பிரச்சாரம் அப்படின்றதும் கூட கூடுதல் கேள்வி ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜகவுடைய ரேடாரில், அதாவது அவங்க பொதுவாக தமிழ்நாடு அவங்களுடைய மையமான ரேடாரில் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எண்களை குறிப்பிட மாட்டாங்க, வந்தால் கூடுதல் அப்படின்வாங்க அப்படின்லாம் அரசியல் விமர்சகர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த முறை தமிழ்நாட்டில் 5 இடங்கள் வரை அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜக நண்பர்கள்லாம், பாஜகவை சேர்ந்தவங்கள்லாம் விவாதங்களில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 5ல் ஒன்றாக கோவை. அதைத்தான் பிரதமருடைய இந்த விசிட்டானது உறுதிப்படுத்துதா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஏன்னா கன்னியாகுமரியில் அவர் பார்த்தோம், சேலத்தை பார்க்குறோம், இப்போ கோவையில் பார்க்குறோம் அப்படின்றத தொடர்ந்து ஒரு புறம் பிரதமருடைய வருகை, இன்னொரு புறம் பிரதமரை வரவேற்க காத்திருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.